வச்சுக்கணும். அதெல்லாம் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கணும். முதல்ல அதிகமாகனா கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன். நமக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கணும். அதை வந்து இது மாதிரி நடுப்புற கீறி விட்டுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். உள்ளே இறக்கிட்டு இப்போ வந்து நல்லா வந்து இது மாதிரி கலர் ஆகணும். அது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் திருப்பி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். இது மாதிரி பண்ணி நம்ம வந்து குழம்புல போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். மாறிச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம எல்லா கத்திரிக்காயும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதே வானலில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதிலே ஆயில் இருக்கும். த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த சமயத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் வந்து துருவலாக வெட்டிக்கணும். 1 கப் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம அப்படியே தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். சமயத்தில் நம்ம ஒரு 4 தக்காளியை துருவலாக வெட்டி வச்சுக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா வெங்காயம் குழஞ்சாதான் வந்து சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் விடுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வானல் வைக்கிறதுக்கு முன்னாடியே புளி இது போல் ஒரு எலுமிச்சை சைஸில் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ஊறும். திக்காக வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. திக்காக வந்தால் தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இது போல் நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தண்ணி ரொம்ப திக்காக வரும். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா குழம்பு டேஸ்ட் வராது. எந்த அளவு தக்காளி நல்லா வந்து குழஞ்சிடுச்சுன்னு நல்லா இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சிருக்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் வந்து தக்காளி வந்து சூப்பராக இருந்து குழம்பு டேஸ்ட்டு தரும். இனிமேல் வதங்கின பிறகு வந்து நல்லா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இந்த ஒரு கப்பில் ஃபுல்லாக வந்து ஒரு 2 கப் அளவில் போல் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதித்த பிறகு வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காவையும் நம்ம அந்த தண்ணி கொதிக்கும் போது மசாலா ஆட் பண்ணும்போது கத்திரிக்காவை உள்ளே இறக்கிக்கலாம். உங்களுக்கு குழம்பு இது பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இன்னொரு கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பூண்டு நல்லா ஆகட்டும். சமயத்தில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். இது எவ்வளோ நல்லா ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் வைப்போம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி இதுக்குள்ளே கத்திரிக்காவை போடுவோம். வறுத்து வச்ச கத்திரிக்காய் இது ஒன்று ஒன்றா இறக்கிடலாம். எல்லாம் உள்ளே போட்டாச்சு காய்ஸ். இந்த சமயத்தில் நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன். நான் வந்து இதில் தான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறங்கினதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சுப்போம். 2 hours later. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால ஃபுல்லாக வந்து எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். கொதிக்கிட்டோ 2 மினிட்ஸ் போல் மூடி வச்சுக்கலாம். 2 hours later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது பார்த்திங்களா. இந்த சமயத்தில் வந்து இப்போ நம்ம வந்து
ஒரு பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம். வேணும்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்ன அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். 2வது டேபிள் ஸ்பூன், 3rd டேபிள் ஸ்பூன். நான் வந்து மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு கைஸ். கொதிச்சதுக்கப்புறம் திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம இது பவுட்ரு கலந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்பு வந்து திக்காக வரலன்னா இன்னும் கூட அந்த பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா திக்காகவே வர ஆரம்பிச்சிடும். குழம்புல எப்படி எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்து பார்த்தீங்களா, சூப்பராக ஆகிடுச்சு. இதை வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.